வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரையும் முட்டையும் வச்சு நல்ல குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொரியல் பண்ணலாம். முருங்கைக்கீரை ஏற்கனவே நல்ல சத்துள்ளது, அதோட முட்டையும் சேர்ந்தால் முட்டை வாசனைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் முருங்கைக்கீரை இலையை தனியாக ஆஞ்சி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிகிறதுக்கு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 150, 100 சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, தேங்காய் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து கடாயை வச்சு அதில் வந்து நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இந்த அலசி வச்சு இந்த வரமிளகா 4-5 அதில் கிள்ளி போட்டுறணும். வரமிளகா போட்டால் தான் வாசனை நல்லாயிருக்கும். வரமிளகா போட்டுட்டு அதோட நம்ம இப்போ அலசி வச்ச இந்த முருங்கைக்கீரையை நல்லா புழிஞ்சு அதில் போட்டுறணும். போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே வரும்போது நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே என்ன செய்யணும், ஒரு 1/4 மூடி தேங்காவை திருவி அதில் போட்டுறணும். நல்லா தேங்காய் பொடியாக திருவி போடணும். போட்டு நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டு வச்சு கடைசியில் ஒரு 3 முட்டையை அடித்து இதுக்கு ஊற்றுறேன். ஊற்றி நமக்கு அளவுக்கு தேவை மாதிரி போட்டுக்கிடலாம். 3 முட்டையை அடித்து ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம், அப்புறம் முட்டைங்கிறதுனால நம்ம இது கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கிறோம். நம்ம முட்டை வாசனைக்காக மிளகுத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் போட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டு நல்லா உதிரியாக கிளறி விட்டு எடுத்துடணும். இது வந்து இந்த முட்டை வாசனைக்கு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சத்தும் கூட. சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிடலாம். பிள்ளைகளுக்கு சாதத்தோடு போட்டு பிணைஞ்சி ஊட்டி விட்டால் சாப்பிட்டுக்கிடுவாங்க. அவங்களும் சாப்பிட்டுக்கிடலாம். முருங்கைக்கீரை நல்ல இரும்பு சத்து உள்ளது. ரெண்டும் சேரும்போது குழந்தைகள் விரும்பி சாப்பிட்டுக்கிடுவாங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நல்லா ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.